கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2013 பாஸ் அவுட் தான். பட் நான் வீட்டில் அலோவ் பண்ணவே இல்லை. சென்னை அனுப்பணும் அப்படிங்கிற அலோவ் பண்ணவே இல்லை. நான் தான் புஷ்அப் ரொம்ப கொடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் வரதுக்கு முன்னாடி நிறைய நெட்டில் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணுறப்ப என்ஐடி இந்த மாதிரி கூட எல்லாமே சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா ஜாப் அஷூரன்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவ்வளோ பேர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன் இன்னும் யாருமே பிளேஸ் ஆகலை? நிறைய பேர் பிளேஸ் ஆகாமல் தானே இருக்காங்க அப்படின்ட்டு சரி ஓகே எல்லா வெப்சைட்லையும் சர்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி அஷூரன்ஸ் அப்படின்றது இதில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்கல, நாலேஜை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே இதை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதையும் காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன். பட் அதே மாதிரி தான் அவங்களோட ஸ்பீச் வாங்க டைரெக்டாக டீல் பண்ணலாம். இவங்க சொன்னாங்க நாங்கள் இங்கே எல்லாமே ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தப்போ ஃபஸ்ட்டு நான் .NET சூஸ் பண்ணேன். பட் எனக்கு செட் ஆகலை. சேம் கான்செப்ட் தான். பட் ஆனால் எனக்கு அங்கே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு ஜாவா எல்லாமே ரியல் டைம் என்டிட்டியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு முத்து சார் கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருந்தேன். அவரோட இன்ட்ராக்டிவ் அதாவது ரியல் டைமில் உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டுலேருந்து பேரண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ்னால் எப்படி அப்படி ரியல் டைமாக போகிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஸோ ஓகே நமக்கு இதுதான் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சூஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஜாவாவும் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் கிளாஸ் 3 டேஸ்லேயே. ஆனால் HTML5ல எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு. ஓகே போய்கிட்டே இருக்கட்டும், இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்லாக நான் என்னோட டேலண்ட் கோராக நான் எனக்கு கம்ப்ளீட் அப்படின்னு தோன்றப்ப நெக்ஸ்ட்டு ஜாவாவில் ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஃபுல் கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.